ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்ம வரபிரம்மணே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ ஆதிவன் ஜடகோப யதீந்திர மகாதேசிகாய நமः. யஸ்யத்பரத வக்த்ராத்யாः பாரிஷத்யாः பரஷ்யதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே. ஓங்குதுலா பூராடத்து உதித்த செல்வன் வாழியே, ஒன்றுடையாள் சூத்திரவதி உரைமார்பன் வாழியே. ஈங்குலகில் சடகோபர் இதமரைத்தோன் வாழியே, ஏழ்பிறம்பின் சங்கோலை ஏந்துமவன் வாழியே. பாங்குடன் 33 பணியுமவன் வாழியே, பங்கேத்தாள் திருவடியை பற்றினான் வாழியே. தேங்குப்புகழ் அரங்கரையே சிந்தை செய்வோன் வாழியே, சேனையர்கோன் செங்கமலத் திருவடிகள் வாழியே. இது விஸ்வக்சேனர் வாழி திருநாமம். விஸ்வக்சேனர் சேனாதிபதி, ஆழ்வான், சேனை முதலியார், இப்படி பல பெயர்களில் விஸ்வக்சேனர் அழைக்கப்படுகிறார். விஸ்வக்சேனர் தான் நித்திய சூரிகளுக்கு எல்லாம் தலைவர். எம் பெருமானுடைய சேனைக்கு அவர்தான் தலைவர். அதனால்தான் அவருக்கு சேனாதிபதி அப்படின்னு பேர் வந்தது. ஆதிசேஷன், கருடன், இவா எல்லாருமே நித்தியசூரிகள். அவா எல்லாருக்குமே விஸ்வக்சேனர் தான் தலைவர். விஸ்வக்கு அப்படின்னாலே எல்லா திசையும் திக்கிலும் அப்படின்னு பொருள். எல்லா திசையிலும் பெருமாளின் சேனைக்கு இவர்தான் தலைவர். அதனால்தான் விஸ்வக்சேனர் அப்படின்னு பேர் வந்தது. இந்த விஸ்வக்சேனர் தான் பிரம்மாவையே தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. பொதுவாக ஆற்றுல விசேஷ காரியங்கள், நல்ல காரியங்கள் தொடங்கிறதுக்கு முன்னாடி வாத்தியார் சொல்லுவார், சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தையே அப்படின்னு சொல்லிட்டு, யஸ்யத் விரத பக்திராத்யாக பாரிஷத்யாக பரஷ்சதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே அப்படின்னு சொல்லுவார். நம்முடைய தடைகளை எல்லாம் போக்கி விக்னம் இல்லாமல் காப்பாற்றி அதற்கு வழி செய்கிறவர் தான் விஸ்வக்சேனர். அப்பேற்பட்ட விஸ்வக்சேனரை வணங்குகிறேன் அப்படின்ற ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். கோவில்களில் உற்சவ காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பெருமாளை ஆளை பண்ணிட்டு போவா. அவர் ஆக்சுவலாக பெருமாளில் அவர் தான் விஸ்வக்சேனர். முதல்ல சேனை முதலியார்னு பேர். முதல்ல அவர் பெருமாள் ஏழ்ற வீதி, அந்த உலாவுறாரில் உலாவுற அந்த வீதிகள்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு, நல்லா இருக்கா, பெருமாளுக்கு சௌகரியமாக வீதி உலா வரலாமா அப்படின்னு பார்க்கறதுக்கோசரம் விஸ்வக்சேனரை முதல்ல எல்லா வீதிகளிலும் ஏழை பண்ணிட்டு வருவார். வைஷ்ணவாளுடைய ஆச்சாரிய பரம்பரை பார்த்தீங்கன்னா எம்பெருமான், பெரிய பிராட்டியார், அதற்கு அது பின்னாடி விஸ்வக்சேனர் தான். அதன் பிறகுதான் நம்மாழ்வார். அதாவது நம்மாழ்வாருக்கு விஸ்வக்சேனர் தான் உபதேசம் செய்துதான் சாஸ்திரம் சொல்றது. விஷமாசி விசாகாயாம் அவதீர்ணம் குணோஜ்வலம் சுந்தரார்ய குரு சிஷ்யம் ஷடகோப குரும்பஜே. கலியுகத்தில் ஆதியில் வைகாசி விசாகத்தில் பாண்டிய தேசத்தில் திருக்குறுகூரில் காரி என்பவருக்கு திருக்குமாரராய் சேனை முதலியார் எனப்படும் விஸ்வக்சேனரை அம்சமாய் அவதரித்த ஷடகோபனை உபாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் தனியன். நம் குரு பரம்பரைக்கு பிறகு, பிராட்டிக்கு பிறகு இருக்கும் அந்த விஸ்வக்சேனரை
நாம் சேவிக்கிறது தான் மரபு. பராசர பட்டர் தன்னுடைய விஷ்ணு சகஸ்ரநாம வியாக்கியான ஆரம்பகால மங்கள ஸ்லோகத்தில் ஸ்ரீ ரங்கநாதனின் சேனை தலைவரான விஸ்வக்சேனரை வணங்குகிறார். அதே போல ஸ்ரீமத் வேதாந்த தேசிகன் யதிராஜ சப்தத்தில் வந்தே வைகுண்ட சேனான்யம் தேவம் சூத்திரவதி சகம் யத்வேத்ர சிகரஸ்பந்தே விஸ்வமேதத் வியவஸ்திதம் அப்படின்னு சொல்கிறார். வரிசையில் 3வது ஆச்சாரியர் சேனை முதலியார் விஸ்வக்சேனர். இவர் வைகுண்டத்தில் இருந்துண்டு எல்லோரையும் நியமிக்கிறார். இவர் இந்த விஸ்வக்சேனர் தான் எம் பெருமானுடைய படைகளுக்கு தலைவராக நிற்கின்றார். விஸ்வக்சேனரோட கையில் எப்போதுமே பிரம்பு இருந்துகிட்டே இருக்கும். அதனுடைய முனையை இவர் சுடிக்கினாக்க அதற்கு பயந்து, அதாவது அஞ்சி, இந்த பிரபஞ்சம் முழுவதும் தன்னுடைய நிலைமையை மீறாமல் நடந்து கொள்ளும். இவருடைய தேவிக்கு, விஸ்வக்சேனரோட தேவிக்கு சூத்திரவதி அப்படின்ற திருநாமம். இப்படியாக தம்முடைய அதிகாரத்தால் பிரபஞ்சத்தை ஆள்ற விஸ்வக்சேனரை நான் வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு வேதாந்த தேசிகர் எழுதியிருக்கார். கையில் இருக்க பிரம்பை வைத்துக்கொண்டு உலகத்தையே ஆட்டி படைக்கிறார் என்று ஸ்ரீ வேதாந்த தேசிகன் குருதை இப்போ பார்த்தோம். எம்பெருமானே இவரை விஸ்வக்சேனரை கோயில்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி, எம்பெருமானை சேவிக்கிறதுக்கு முன்னாடி விஸ்வக்சேனர் சன்னதியை பார்த்துட்டு அப்புறம்தான் பெருமாளை சேவிக்கணும். எல்லா கோயிலையும் விஸ்வக்சேனர் சன்னதி மூடி தான் இருக்கும். எட்டி பார்த்து சேவிச்சிட்டாது அதுக்கப்புறம்தான் கருடன் பெருமாள், தாயார் பெருமாள் சேவிக்கணும். ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாள் சன்னதிக்கு வெளியில் சின்ன மண்டபம் இருக்கும். அங்கே விஸ்வக்சேனர் எழுந்தளித்தார். பெரும்பாலும் அந்த கதவு மூடி தான் இருக்கும். ராத்திரியில் பார்த்தீங்கன்னா அரவணை பிரசாதம் இந்த சன்னதியில் தான் விநியோகம் பண்ணுவாள். அப்போ நம்ம அந்த சன்னதி திறந்திருக்கும், சேவிக்கலாம். அதேமாரி மேலக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா விஸ்வக்சேனருக்கு ரொம்ப மரியாதை அதிகம். பெருமாள் சன்னதி பக்கத்திலேயே ஆழ்வாரோட எழுதியிருப்பார். கண்டிப்பாக அங்கே ஒரு அர்ச்சகர் அங்கே இருப்பார். இந்த மாதிரி வேறு எந்த கோயிலையும் இருப்பதை பார்க்க முடியாது. தினப்படிக்கு திருநாராயணபுரத்தில் திருப்பாவை சாற்று முறையும் போது விஸ்வக்சேனருக்கு ஸ்ரீஷடாரி சாதிப்பா. அதுக்கப்புறம் தான் நம்மாழ்வார், ஸ்தலத்தார் அவளுக்கெல்லாம் சாதிப்பா. எம்பெருமானார் தான் ஏற்படுத்திய நடைமுறைகளை இங்கேதான் இன்னும் பின்பற்றுகிறார்கள். திருமாலிருஞ்சோலையில் விஸ்வக்சேனரை சூத்திரவதி, அதாவது தர்ம பத்னியுடன் சேவிக்கலாம். திருமாலிருஞ்சோலையில் எம்பெருமானுடைய சேஷ பிரசாதத்தை, அதாவது மீந்த பிரசாதத்தை முதலில் விஸ்வக்சேனர் சாப்பிட்றார், அம்சேரார். அதனால் இவருக்கு சேஷாசனர் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தினத்தில் எம்பெருமான் திருவுள்ளத்தில் நினைப்பதை உணர்ந்து அதை செவ்வனே செய்யக்கூடியவராக இருக்கும் இவரை சேவிக்கிறேன், துவாரபாரர்களே அப்புறம் சேவிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறார். அதனால் சேனையர்கோன் செங்கமல திருவடிகள் வாழி, அப்பேற்பட்ட உயர்ந்ததான சேனை முதலியார் என்று சொல்லக்கூடிய விஸ்வக்சேனரை நாமும்
வழிபட்டு எந்த நல்ல காரியங்கள் ஆரம்பிப்பதானும் அவருடைய சூத்திரபதி சகிதம் விஸ்வக்சேனரை ஆராதனம் செஞ்சுட்டு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பித்து அந்த காரியங்கள் நிற்காமல் நல்லபடியாக நடக்க பகவானை பிரார்த்திக்கிறேன். நீங்களும் சூத்திரபதி சகிதம் விஸ்வக்சேனரை தியானம் பண்ணிட்டு எல்லா காரியத்தை ஆரம்பிங்க. மங்களம் உண்டாகும். யஸ்யத்விரத பக்திராத்யாக பாரிஷத்யாக பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே. அடியேன்.